வேஷம் போட்டு பார்த்திருக்கோம், திருவண்ணாமலையில நான் பார்த்திருக்கேன். ஆனா காந்தியே வேஷம் போட்டது இந்த படத்துல தான்ப்பா. மங்காத்தா என்ன ப்ரோ, மங்காத்தோட பெட்டரா பண்ணிருக்க பிரேம்ஜி சொன்னான்ல. எதிர்பார்த்துங்க எல்லாமே சரி, இவ்வளவு இதெல்லாம் கொடுக்குறாங்க, படம் எக்ஸ்பெக்ட் பண்ண பூர்த்தி பண்ணுமா இல்ல ஸ்பாயிலர் பண்ணிடுவாங்க, ரொம்ப பயந்து போயிருந்தோம். ஆனா எந்த ஒரு குறையும் இல்லாம படம் எந்த ட்ராக்ல எப்படி எடுத்து நினைச்சாங்க அதே ட்ராக்ல எடுத்து போனாங்க. அவர் சொன்னது எல்லாமே நடந்துச்சுங்க. என்னென்ன அந்த பிரஸ் மீட்டிங்ல இல்ல வெளியே சொன்னது எதுவா இருந்தாலும் அவர் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாமே நடந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்களே, ரொம்ப ஓவர் பண்றாங்க அப்படின்னா ஸ்பாயிலர் பண்ணாலும் பயந்து போய் வந்தேன். ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்ல முடியல. ஆனா அவ்வளவு அருமையா இருக்கு. அவங்க பிளான் பண்ணவே கரெக்டா எடுத்திருக்காங்க. டிசப்பாயிண்ட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அந்த மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா டிசப்பாயிண்ட் இருந்தது. மற்றபடி பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை. அவங்க வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கரெக்டா ஒரு வேலையை வாங்கியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, எல்லாருமே வேலை செய்யக்கூடியவங்க தான். ஆனா அந்த வேலையை அவர் கரெக்டா வாங்கியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காருங்க. அவரு மங்காத்தா விட அதிகமா இருக்கு. மங்காத்தா என்ன ப்ரோ, மங்காத்தோட பெட்டரா பண்ணிருக்க பிரேம்ஜி சொன்னான்ல. அதோட மங்காத்தான போட்டோ கேட்டா கோட் தான் அவரே சொல்றாரு. மங்காத்தாவே நல்ல படம் இல்லை நான் சொல்ல வரல. மங்காத்தா செம்ம படம், வேற லெவல் படம் தான். அஜித் சாரே செம்ம பண்ணி அது நல்ல ரெஃபரன்ஸ் லாஸ்ட்ல எடுத்துக்கிறோம். நான் தளபதி ஃபேன் தான், அஜித் சாரும் பிடிக்கும். இந்த மாதிரி சோசியல் மீடியா ஃபேன் சைட்லாம் போய் சுத்தின்னு இருக்காங்க. அதெல்லாம் அவங்கள அப்படியே தட்டிட்டு இங்க வந்து செலிப்ரேட் பண்ணும். எல்லாரோட கேமியோ இருக்கு. விஷால் வந்து எஸ்கே வந்து எல்லாரோட கேமியோ இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேச விட்டா எல்லாத்தையும் உலகிடுவேன். நீங்க போய் படமே சாங்ஸ்லாம் டாப் நாட்ச். டிஏஜிங் பத்தி பேசுவாங்கல்ல, படத்தை வந்து பார்த்து சொல்லுங்க. ஹாலிவுட் லெவல்ல டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. தளபதி அந்த மாதிரி ஆக்டிங் வில்லனிசம் மண்டலம் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. அவரு வந்து ஒரு 2 மினிட்ஸ் போஷனாலும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ரெண்டுமே ஹீரோ தான். நாங்க விஜய வந்து என்னைக்குமே விஜய் அண்ணா வந்து நாங்க ஹீரோவா தான் பார்ப்போம். ஓகேவா, வில்லனா நம்ம பார்க்கவே மாட்டோம். மங்காத்தால கூட நம்ம தலையை வில்லனா பார்த்தோம். ஆனா அண்ணன் இது வரைக்கும் வில்லனா நடிக்கவே இல்லை. அவரு வந்து தமிழ் அழகிய தமிழ் மகள்ல மட்டும்தான் ஒரு வில்லனை பார்த்தோம் இல்லையா, அது அவருக்குள்ளே பண்ணிக்கிட்டாரு. அதனால அவரு என்னைக்குமே ஹீரோ தான். கிரேட்டஸ்ட் ஆல் டைம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு நல்ல மாதிரி அண்ணனுக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வந்து இனிமே அவருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கதான் போகுது. இந்த படத்துல எல்லாருமே சர்ப்ரைஸ் தான். படத்துல என்னென்ன வேணுமோ அவ்வளவு விஷயத்தையும் வெங்கட் பிரபு அண்ணா கொடுத்திருக்கிறாரு. ஓகேவா, அவங்க தங்கச்சி பவதாரணி அக்காவையும் நினைப்பு பண்ணியிருக்காரு. அதை விட நம்ம கோயில் காலை எடுத்து அவங்க அப்பா சிறப்பு பண்ண மாதிரி இவரு படத்துல கேப்டன் பிரபாகரனை வந்து அழகு செல்லத்தை நம்ம கேப்டன் அவ்வளவு அழகா யாருமே காட்டலதான், அப்படி அழகா காட்டி இருக்கிறாரு. அதை பார்த்தாலும் வைப்புலாம் ஏறுது, உடம்பு ஃபுல்லா புதுசுதான். ஓகேவா, அது மாதிரி இந்த படம் மாபெரும் வெற்றி தான். ஏன்னா 5000 தியேட்டர்ல போட்டிருக்காங்க, வேர்ல்டு வைஸ் ரிலீஸ். ஓகேவா, இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் வந்து என்னைக்குமே கிரேட்டஸ்ட் ஆல் டைம் தான். ஓகேவா, அதே மாதிரி காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கோம், திருவண்ணாமலையில நான் பார்த்திருக்கேன். ஆனா காந்தியே வேஷம் போட்டது இந்த படத்துல தான்ப்பா. ஆமா, அப்படி நம்ம மோகன் அண்ணனும் சிறப்பு அடிச்சுட்டாரு. அதே மாதிரி அந்தகன் படத்துலயும் நான் அவருக்காக குரல் கொடுத்திருந்தேன் பிரசாந்த் அண்ணனுக்கு. ஐஸ் அப்படின்றாரு, ஆரம்பிச்சு 68ல அப்படின்றாரு. ஓகேவா, அப்படி பெருமையா அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவரு நிறைய பங்களிப்பு கொடுத்திருக்காரு. இப்ப மலையாள படத்துலதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் தனித்தனி பிரேம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அவங்க நம்பி வந்ததுக்கு உண்டான பெருமைய, அவங்களுக்கு உள்ளாத பேரையும் இந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம்ல எல்லாருக்குமே வாங்கி கொடுத்திருக்காரு நம்ம டைரக்டர் அண்ணன் வெங்கட் பிரபு அண்ணன். பிரேம்ஜி டபுள் மாமா, எப்பா டபுள் மாமா வாடிங்க, மாமாவுக்கு மாமா அப்படின்ற மாதிரி அவரும் சூப்பரா பட்டைய கிளப்பி இருக்கிறாரு. ஓகேவா, எல்லாரும் பார்க்கணும். ஓகேவா, இன்றைய அதாவது நாளைய தீர்ப்பை மாற்ற வந்த தளபதியோட ஓகேவா நாளை அதாவது ஃபியூச்சர் சிஎம் நமக்கு ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பா படம் சூப்பர் சூப்பர் சூப்பர், எந்த குறையும் கிடையாது. இது லியோவை வந்து பீட் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு நம்மளே பண்ணிக்கலாம், நம்மளோட அடையாளத்தை நம்ம தான் வந்து பதிவு பண்ணணும், அடுத்தவங்க அடையாளம் நமக்கு தேவை இல்லை அப்படின்னு விஜய் அண்ணா சொன்ன மாதிரி கண்டிப்பா அவரோட அடையாளத்தை காட்டி இருக்கிறாரு. மற்றும் மற்றவங்க அடையாளத்தையும் இந்த படத்துல காட்டியிருக்காரு. படம் சிறப்பா வந்திருக்குது. ஓகேங்களா, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே,
அது அப்புறமா பேசுவோம். ஆமா ஆமா, ஒரு விஷயம் இருக்கு நாளா விசுவாசத்துல வாழ்றவ, அதனால அது அப்புறமா பேசுவோம். ஓகேவா? அவரு வந்திருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஓகேவா? வந்து 3 மணி நேரம் அதான்ப்பா, லேக்கே இல்லப்பா, 3 மணி நேரம் இல்லப்பா, 30 மணி நேரம். ஓகேவா? போட்டிருந்தாலும் பாத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு. எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு அதிர்ச்சியை தான், சர்ப்ரைஸ தான் காட்டினாங்களே ஒழிய நமக்கு படம் போனதே தெரியல. அதான் உண்மை. ஓகேவா? அதான் 6 காசி, 7 ரோகிணி, 8 மறுபடியும் காசி அப்படின்னு புக் பண்ணி அக்கா வச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இன்னைக்குதான் நம்ம அந்த சிஎம் வந்து நடிகனா பார்க்க முடியும். நாளைக்கு ஒரு தலைவனா நம்ம அவரை போய் நெருங்க கூட முடியாது. ஓகேவா? அதுக்காக நம்ம அனைத்துலக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சார்பா சுகந்தி அக்கா அவருக்கு நான் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் இந்த படம் பார்த்தாவே நம்ம தளபதியோட இதுவே கடைசி படம் நினைவு இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்னென்ன தளபதி பார்த்தோமோ அது எல்லாமே திரும்பி கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு படம் ஆத்மாத்மா சந்தோஷமா இருக்கு. ஒரு டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும். என்னென்ன டைம்ல என்னென்ன ரோல் கொடுக்கணும், கேமரா ரொம்ப நீளமா எடுக்காம சின்ன ஜஸ்ட் அந்த ஒரு 10 செகண்ட் 30 செகண்ட் அதை காப்பாத்திட்டு அழகா மூவ் பண்றாங்க. நல்லா இருக்கு. அதையும் போர் அடிக்கணும் எதுவுமே பண்ணவே இல்லை. கொடுத்த காசுக்கா இன்னும் 3 ஷோ எடுத்து வச்சிருக்கலாம். நீங்க சொல்ல நான் படமா தான் பார்க்க போறேன். இன்டர்வல் பிளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கு மூவில. லாஸ்ட் வரும்போது ஒரு செகண்ட் பார்க்க வாய்ப்பு கிடையாது அப்படி நமக்கு தோணுது. பட் சார் இல்லையே, அப்ப எப்படி பண்ணுவேன்? ஸோ சஞ்சய் ஜோசப் பண்ணுவாங்க, ஆர் மேபி ஏஐ வச்சு பண்ணுவாங்களா, டோன்ட் நோ. பட் ரொம்ப இமோஷனல் மூமெண்டா இருக்கு. நார்த்ல கூட அவ்வளோ கிரேஸா இருக்கு. 4 AM ஷோ போயிருக்கேன், கேரளாவில் 4 AM 5 AM ஷோ போயிருக்கேன். அப்புறம் அவுட் ஆஃப் இந்தியா நல்லா 100 crores ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஏஏ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கிரீன்ல எல்லாம் கொண்டு வராங்க. சோ அது எப்படி பயமா இருக்கு? ஒர்க் ஆயிருக்கேன். அவரு அந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு யங்கா இருக்கணும் விஜய், அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ ஒர்க் ஆயிருக்கேன். எல்லாமே மூவிக்கு நல்ல ஒரு மூவி, ஒரு என்ஜாய், பியூர் மசாலா என்டர்டெய்னர் மூவின்னு சொல்லலாம். பிரேம்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாந்த், இவங்களோட எல்லாருமே ஜோடி நல்லா செட் ஆயிருக்கேன். நான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா வந்திருக்கேன் ஸ்கிரீன்ல. ஒரு நிறைய டயலாக் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா ஐ கான்ட் ஹியர் த டயலாக்ஸ். அவ்வளோ அட்மாஸ்பியரா இருந்தது. விசில், அப்புறம் கிரேஸ் விஜயோட. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் I actually got an opportunity to work with sir Vijay sir in Tupaki. So அந்த கிட்னாப்பிங் சீன் வரும்போது என்னோட கேமராமேன் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ ட்ரை பண்ணணும், உன்னை வந்து கில் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், எதுக்கு? விஜய் சார் இருந்தாங்க எனக்கு ஒன்னும் ஆக மாட்டேன். சோ அந்த மாதிரி இந்த படத்துல என்ன இருந்தாலும் சரி, ஒன்னும் இல்லைன்னா கூட சரி, பிளாக் பஸ்டர் 100 crores 1000 crores எல்லாமே கிராஸ் பண்ணுவாங்க. நிஜமாவே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் சார். அவரோட மேல யாருமே இல்லை. ஸ்டார்டம் ரொம்ப ரொம்ப கேமியோஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த கேமியோ வரும்போதுதான் நமக்கு ஒரு எல்லாருமே சீட்டு விட்டு ஆடுவாங்க. அந்த மாதிரி தான் அட்மாஸ்பியர் இருந்து ரொம்ப கேமியோஸ் இருக்கு. சோ ஸ்பாயிலரா இருந்து அதனால சொல்றது இல்ல. பட் நிறைய இது இருக்கு. அது ரொம்ப சேட் ஆக்சுவலா. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டார்ட் இவ்வளவு மேலே போய் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதனால எப்படி அதெல்லாம் விட முடியும் தெரியாது. அரசியல் இருக்க விஜய் பிடிக்குமா, இப்ப சினிமால இருக்க விஜய் பிடிக்குமா? ஏன்னா நமக்கு விஜய் சார் பிடிக்கும். அப்போ அவர் என்ன செஞ்சாலும் நம்ம அவர் கூட சப்போர்ட்ல இருப்பேன். 2026 அவரோட தான், அப்படிதான் நினைக்கிறேன். எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, ஏன் விஜய் மட்டும் உங்களுக்கு? நான் ஆக்சுவலா அவர் கூட ஒர்க் பண்ணேன் இல்லையா. சோ ஐ நோ ஹிஸ் நேச்சர். என்னோட அவரு எவ்வளவு டவுன் டு அர்த் அந்த மாதிரி ஒரு ஸ்டாரே கிடையாது. அவரோட லெவல் அண்ட் த வே ஹி ட்ரீட்ஸ் பீப்புள், அந்த ஹம்பிள்னஸ், டவுன் டு அர்த், அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கு. அண்ட் பேஷன் ஃபார் பொலிட்டிக்ஸ். ஏன்னா அவர் சைடு பை சைடு பண்ணலாமே, மூவிஸும் பண்ணலாம், பொலிட்டிக்ஸும் பண்ணலாம். ஆனா அவருக்கு அது ஃபோக்கஸ் இருக்கு, அந்த பேஷன் இருக்கு. சோ அவருக்கு ஃபுல் ஃபிளெஜ்ட்லி இது விட்டுட்டு அது பண்ணும். சோ நிஜமாவே கண்டிப்பாக ஏதாவது நல்ல விஷயம் தான் பண்ண போறேன்.